ஜெய் வாராகி, என் அன்பு தங்கமே, என்னுடைய அழகான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில நபரை நம்பினாய். ஆனால் அந்த நபர்கள் இப்பொழுது எந்த திசையில் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் போய்விட்டது பார்த்தியா? கடைசி வரைக்கும் உன்னோடே இருக்கிறேன் என்று பொய்யான வாக்கெல்லாம் கொடுத்துவிட்டு இப்பொழுது பார்த்தால் எந்த திசையில் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அந்தந்த திசைக்கு அவரவர்கள் ஓடிவிட்டார்கள். இப்படித்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. யாரையும் உன்னால் நம்ப முடியவில்லை தங்கமே. யார் ஒருவன் கடைசி வரைக்கும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறானோ அவன் நிச்சயமாக கடைசி வரைக்கும் உன்னோடு இருந்தால் மட்டும்தான் போயிற்று. அவன் பேசுவது மட்டும்தான். திடீரென்று வேறொரு பக்கம் அவனுக்கு காத்தடித்தால் திடீரென்று அவன் வேறொரு பக்கம் போகத்தான் செய்வான். அதனால் விட்டு போனவனை எல்லாம் பற்றி யோசிக்காதே. உன் கூடவே இருக்கும் ஒவ்வொருவனையும் நீ விட்டு விடாதே. உன்னை விட்டு ஒருவன் போகிறான், உன்னிடம் ஒரு நாளைக்கு மேலே உன்னிடம் பேசாமல் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு நீ இல்லாமல் அவனால் இருக்க முடியும். அதனால்தான் அவனால் ஒரு நாள் முழுவதும் உன்னிடம் பேசாமல் இருக்க முடிகிறது. நீதான் எப்பொழுதும் உன்னை விட்டு போனவனுடைய ஞாபகத்திலேயே இருக்கிறாயே தவிர உன்னை விட்டு போனவன் உன்னுடைய ஞாபகத்திலேயே இல்லை. அவர்களுடைய குடும்பம், அவர்கள் வீட்டில் இருப்பவர்களுக்காக அவன் உழைத்து கொண்டு, அவன் வீட்டில் இருப்பவர்களை பற்றி யோசித்து கொண்டு, அவன் வேலையை பற்றி யோசித்து கொண்டு, புதுசாக ஒரு உறவை அவன் தயார்படுத்தி கொண்டு அவன் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நீயோ எப்பொழுதும் விட்டு போனவனை பற்றி யோசித்து யோசித்து உன்னுடைய நாட்களை நீ வீணடிக்கிறாய் தங்கமே. யார் ஒருவன் உன் கூடவே இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு உன்னை விட்டு போகிறானோ அவன் உண்மையான உறவு கிடையாது. அடுத்தது ஒரு உறவை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நாள் அவனிடம் பேசாமல் இரு. உன்னிடம் தானாக வந்து அவன் பேசுகிறான் என்றால் அவன்தான் உண்மையான உறவு. ஒரு நாள் கூட உன்னுடைய பிரிவை அவனால் தாங்க முடியவில்லை என்பதுதான் உண்மையான உறவு. அதுவே ஒரு நாளைக்கு மேலே 2 நாள், 3 நாள், 4 நாள், 1 மாதம் ஆகிவிட்டது என்றால் அவன் நிச்சயமாக நீ இல்லாமல் அவனால் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் இருக்க முடியும். உன்னை தாண்டி அவனால் வேறு ஒரு உறவை நினைத்து பார்க்க முடியும். போனவனை பற்றியெல்லாம் யோசிக்காதே. உன்னுடைய வாழ்க்கை, நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் அதை மட்டுமே எப்பொழுதும் நீ யோசி. எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் பார்த்தியா, அந்த விஷயத்தை நீ கவனத்தை செலுத்து. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தொழிலில் கவனத்தை செலுத்து. இதுவரைக்கும் நீ எதுவுமே செய்யவில்லை. எல்லா விஷயத்திலும் ஒரு நபரையே சுற்றி கொண்டு இருந்து விட்டாய். அந்த நபர் போன பிறகு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்றால் புதிதாக ஒரு விஷயத்தில் இறங்கு. ஒரு நபரையே சுற்றி இருக்காதீர்கள். அவன் எப்பொழுது விட்டு போவான், எப்பொழுது வருவான் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதனால் உண்மையாகவே ஒருவன் உன்னுடன் இருந்தாலும் சரிதான், அவனையே சுற்றி கொண்டு இருக்காதீர்கள். அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிறது தங்கமே. அதனால் எப்பொழுதும் ஒருவனையே பற்றி யோசித்து கொண்டு அவன்தான் வாழ்க்கை, அவன்தான் உலகம் என்று இல்லாமல் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்கள். யார் இல்லை என்றாலும் உன்னால் வாழ முடியும் என்பதை காட்டுங்கள். சுயமாக சம்பாதிக்க ஆரம்பியுங்கள். எல்லா நேரத்திலும் ஒருவனை நம்பிக்கொண்டு அவன் இல்லாத பொழுது இருக்கும் வழி மிக மிக ரணவழியாக இருக்கும். அந்த கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய். எல்லா விஷயத்திலும் அவன் 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 என்று ஒருவனையே சார்ந்து இருந்து இப்பொழுது அவன் இல்லாத பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்று நிற்கிறாய். தனி காட்டில் நிற்பது போல நிற்கிறாய். ஆனால் உன்னை விட்டு போனவன் அங்கு நிம்மதியாக இருக்கிறான். உன்னை பற்றி யோசனை கிடையாது. நேரத்திற்கு சாப்பிடுகிறான், நேரத்திற்கு தூங்குகிறான். இப்பொழுது அவன் மிக சுதந்திரமாக இருக்கிறான். நீ இல்லாமல் நீ எல்லா விஷயத்தையும் அவனுடைய நல்லதற்காக சொன்னாய். ஆனால் அதை எல்லா விஷயத்தையும் அவன் தப்பாக எடுத்துக்கொண்டு உன்னை விட்டு பிரிந்து விட்டான். தேவையில்லாமல் ஒரு உறவை நம்பியே உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நீங்களாக செய்யுங்கள். யாரையும் எப்பொழுதும் சார்ந்தே இருக்காதீர்கள். ஒருவன் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் தனியாக வாழ முடியும் என்பதை காட்டுங்கள். ஏன் எப்பொழுதும் அடுத்தவனை சார்ந்து இருக்கிறீர்கள்? நீங்கள் இந்த பூமிக்கு வந்த பொழுது
தனியாகத்தான் வந்தீர்கள். நீங்கள் போகும் பொழுது அப்படியே தானே இருப்பீர்கள். தனியாகத்தானே வருவது, தனியாகத்தானே போவது. இதற்கு நடுவே ஒருவனை உருவாக்கி அவன்தான் வாழ்க்கை என்று ஏன் உங்கள் வாழ்க்கையை அவன் கையில் ஒப்படைக்கிறீர்கள்? இப்பொழுது பார்த்தியா, உன்னை விட்டு அவன் போன பிறகு உனக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் நீ முழிக்கிறாய். அதனால் தயவு செய்து இந்த அம்மா சொல்கிறேன், யாரையுமே நம்பி உங்கள் வாழ்க்கையை கொடுத்துவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே செய்யாமல் தனியாக நிற்காதீர்கள். உங்களுக்கு என்று ஒரு விஷயத்தை உருவாக்குங்கள். உங்களுக்கு என்ற ஒரு தொழிலை உருவாக்குங்கள். உங்களுக்கு என்ற ஒரு பாதுகாப்புக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் இன்னொரு நபரிடம் உங்கள் வாழ்க்கையை கொடுத்து இப்பொழுது பார், அவன் விட்டு போன பிறகு தனிமையில் வாடுவது எந்த விதத்தில் அம்மா நியாயம்? யார் எப்பொழுது இருப்பாய், யார் எப்பொழுது விட்டு போவாய்? அதனால் எப்பொழுதும் யாரையும் நம்பி நம்பி உன் வாழ்க்கையில் ஏமாந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கென்ன செய்ய வேண்டுமோ அதை செய். மற்றவர்கள் 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 என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே அம்மா. சற்று நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உன் வாழ்வில் எல்லாவற்றையும் மாற்ற உனக்கு உரிமை இருக்கிறது. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்யாமல் இருந்தாயானால் இன்றிலிருந்து நீ செய்ய ஆரம்பித்துவிட. ஏன், நாளை செய்யலாம். நாளையிலிருந்து கூட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ மாற்ற ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் உனக்கு பிடித்தது போல மாற்றி உனக்கான அனைத்து விஷயங்களையும் நல்லதாக செய்து வெற்றி அடைந்து வா. யாரெல்லாம் உன்னை விட்டு போனார்களோ, உன்னை தேவையில்லை என்று அடுத்தடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பதிலடியாக நீ வாழப்போகும் வாழ்க்கையில்தான் இருக்கும். நீ இது போலவே எப்பொழுதும் அமைதியாக இருந்து கொண்டே இருந்தாயானால் உன்னை விட்டு போனது சரிதான் என்று தோன்றிவிடும். நீ வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டே இருந்தால்தான் நீ எப்பேற்பட்ட ஒரு பிள்ளை, எப்பேற்பட்டவள், எப்பேற்பட்ட ரோசக்காரி எல்லாமே தெரிய வரும். உன்னாலும் எல்லாம் சாதிக்க முடியும் என்று புரியவும் வரும். யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் உன்னால் தனியாக நின்று வெற்றியடைய முடியும் என்பதையும் மற்றவர்களுக்கு நீ உணர்த்த முடியும். அழுது அழுது எப்பொழுதும் நீ பலவீனமானவள் என்பதை காட்டிக்கொள்ளாதே. யார் என்ற இருந்தாலும் தைரியமாக நீ நிமிர்ந்து நில். யார் இல்லை என்றாலும் நிமிர்ந்து நில். யாருடைய கட்டுப்பாட்டிலும் நீ இங்கு இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழத்தான் இருக்கிறாய். உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ சந்தோஷமாக இருக்கத்தான் இங்கு இருக்கிறாய். யாரை பார்த்தும் அஞ்சாதே. ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் யாருக்கும் எப்பொழுதும் இவர்களை நம்பிதான் இருக்கிறேன் என்று சொல்லாதே. மற்றவன் வேண்டுமானால் உன்னை நம்பி இருக்கட்டும். நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளை, யாரை நம்பியும் இருக்கக்கூடாது. தனி ஆளாக நின்று நீ ஜெயிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஜெயிப்பதை மட்டும் இப்பொழுது மனதில் வைத்துக்கொள். விட்டு போனவனை பற்றியெல்லாம் யோசிக்காதே. அது நேரம் வீண். அவன் போய்விட்டான். அவன் வேறொரு வாழ்க்கையை தேடிவிட்டான். அவனுடைய வாழ்க்கை எப்படியோ போகட்டும். அவனுக்கு நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் உனக்கு சொல்கிறேன், அவன் உன்னை ஏமாற்றி விட்டான். உன்னை விட்டு ஒருத்தவன் போய்விட்டான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு நான் ஒரு பொழுதும் துணையாக இருக்க மாட்டேன். ஒரு பொழுதும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன். அவன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு எந்த ஒரு நிலையிலும் அவனுக்கு நான் நல்லதையே செய்ய மாட்டேன். அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படும் நேரம் வந்த பிறகுதான் உன்னை விட்டு அவன் விலகி இருக்கிறான். அதனால் உன்னை விட்டு விலகியவனை ஒரு பொழுதும் நினைத்து பார்க்காதே. உன்னுடைய மனதில் இப்பொழுது இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீ ஜெயிக்க வேண்டும். உனக்கு பிடித்த விஷயத்தை செய்ய வேண்டும். உனக்காக நீ வாழ வேண்டும். யாருடைய கையிலும் உன் வாழ்க்கை இல்லை. உன் கையில் மட்டும்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது. சந்தோஷமாக இரு. சகலங்களையும் பெற்று உன் வாழ்க்கையில் பெருவாழ்வு வாழ்வாய். யாரையும் நம்பாதே. இந்த நேரத்தில் சொல்கிறேன், யாரையும் நம்பாதே. இதுவரைக்கும் உறவு உறவு என்று சொல்லி உன்னை ஏமாற்றியவர்கள் தான் இங்கு அதிகமே தவிர உன்னை அன்பாக பார்த்து கொள்வதற்கு இங்கு யாருக்குமே எப்பொழுதுமே மனம் வரப்போவது கிடையாது. அதனால் உன்னை நீ சந்தோஷமாக பார்த்துக்கொள். உனக்காக நீ இதுவரைக்கும் எதுவுமே செய்யவில்லை. இனி உனக்காக செய்து வா. உனக்காக வாழ்ந்து வா. நிச்சயம் அமோகமான எதிர்காலம் இருக்கு. உனக்கு பிடித்ததை நீ செய். இனி நான் வாழ வைக்கிறேன் இந்த அம்மா. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.